அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் 2ஆம் நிலை காவலர் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த காவலர் பணிக்கான மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3644 காலி பணியிடங்கள் கொண்டு வெளியிட்டிருக்காங்க. 3 விதமான பதவிகள். காவல்துறையில் உள்ள 2ஆம் நிலை காவலர் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு வந்து 2833 காலி பணியிடங்களும், அடுத்து சிறைத்துறை மற்றும் சீர்திருத்தத்துறை அதாவது 2ஆம் நிலை சிறை காவலர் வந்து ஜெயில் வார்டர்ஸ்க்கு வந்து 180 காலி பணியிடங்களும், அடுத்து தீயணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு காலி பணியிடங்களுக்கு வந்து 631 காலி பணியிடங்கள், மொத்தமாக 3644 காலி பணியிடங்கள் கொண்டு இந்த பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு காவல்துறையோட அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் அஃபிஷியல் பேஜில் கூடிய விரைவில் வெளியிட்டுருவாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 67,100 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அவங்க கொடுத்துட்டாங்க பாருங்கள். இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி வந்து 22/8/2025 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி தான் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஆரம்பிக்குது. இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க 21/9/2025 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ஆகணுங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான அப்டேட், இந்த எக்ஸாம் எப்போ இருக்கும், எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி வந்து 9/11/2025. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எக்ஸாம் டேட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த போஸ்ட்டுக்கு 9/11/2025 தான் இந்த காவலருக்கான எக்ஸாம் நடக்க இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் படிக்க ஆரம்பித்து உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கான அப்டேட் இப்போ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி அந்த வெப்சைட்டில் கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு கல்வி தகுதி வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. 10th பாஸ் பண்ண விண்ணப்பதாரர்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து 18 வயதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. மற்றும் 26 வயது நிறைவடையாதவராகவும் இருக்கணும். அப்படி 26 வயது வந்து நீங்கள் நிறைவடையாதவராகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் விண்ணப்பதாரர்களின் வயது உச்சவரம்பு வகுப்பு பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விவரங்களை நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த விவரங்கள் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த காவலருக்கான நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த விஷயத்தை உள்வாங்கிக்காங்க. எக்ஸாம் டேட்டும் கொடுத்துட்டாங்க. 3644 காலி பணியிடங்கள் கொண்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. 22ஆம் தேதி 8வது மாதத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டை போலீஸ் கான்ஸ்டபிள் இந்த நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கூடிய விரைவில் நம்ம சேனலில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தெளிவாக அதுக்கான அப்டேட் பார்த்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக போடுவோம். அப்போ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இது சம்மந்தமான உங்களுக்கு மெட்டீரியல் வேறு ஏதாச்சும் அப்டேட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே நாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.